ஆயிட்டாங்க. என்னன்னு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா, எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி டாஸ்க் இல்லைன்னு சொல்லி ரொம்ப போர் அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் உடம்பு முடியலாம் இருக்கும்போது இந்த ஒவ்வொரு போஸ்ட்டில் நில்லுங்க அப்படி சொல்லிட்டு ஐஷு வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஐஷு வந்து ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்க சொல்லிட்டு இருக்கும்போது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து இவங்க கையில் வந்து தொடணுன்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா மணிக்கு வரலன்னா அவங்க மேலே ஏறி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி செஞ்சு கொடுத்தாங்க. இதை வந்து எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணவும் ஐஷு வந்து பண்ணுறது வந்து சரியில்லாத மாதிரி ரவீனாவும் நிக்சனும் நல்லா பார்த்துட்டே இருந்தாங்க. ரேம்ப் வாக்கில் வந்து மணியும் ரவீனாவும் பண்ணியிருப்பாங்க, அதில் சூப்பராக பண்ணியிருந்திருப்பாங்க. அதை பார்த்த உடனே ஐஷுவை தான் வந்து ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க பிடிக்காத மாதிரி. ஆனால் நாம் நினச்சிட்டு இருந்தோம் நிக்சனும் ஐஷுவும் தான் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அவங்க வரல, நிக்சனும் ஜோவிகாவும் தான் இருந்திருந்தாங்க. அந்தளவுக்கு இப்போ நல்லா இல்லை. இருந்தாலும் விஜய் வர்மா தான் வந்து ஐஷுவை வந்து நம்ம 2 பேரும் பேராய் பண்ணலாமா சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லலை, மணிக்கிட்ட மட்டும்தான் க்ளோஸாக பண்ணனால இவங்களுக்கு வந்து பிடிக்கல ரவீனாக்கும் மணிக்கும். இதுலேருந்து என்னத்தை வெடிய போகுதுன்னே தெரியல. வரவங்க தனியாக வராங்க, போகும்போது டபுளாக போகிறாங்க, அப்புறம் வெளியில் போனோன்னே பிரிஞ்சுக்கிறாங்க. இது என்னமோ கதை புரியலவே இல்லைப்பா.